Hi cuties, this is 4th standard English, second unit, topic is my hobbies. Okay, first we have to understand what is hobby. Okay, hobby அப்படினா என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட ரொட்டீன் ஒர்க் என்னவோ அந்த ரொட்டீன் ஒர்க்கை எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பேர் டைம் ஃப்ரீ டைம்ல நமக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யறதுக்கு பேர் தான் ஹாபி. மேபி தட் இஸ் ரீடிங் ஆர் ரைட்டிங், டிராயிங் ஆர் கலெக்ஷன் ஸ்டாம்ப்ஸ், இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவாங்களா? ஓகே, see the picture. The girl convey the message to us. Okay, gardening is my hobby. So அவங்களோட ஹாபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டனிங் தான். ஓகேங்களா? கார்டனிங்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா குட்டீஸ்? தோட்ட வேலையெல்லாம் செய்யறது தான் அவங்களுக்கு பிடிச்ச வேலை சொல்லி சொல்றாங்க, ஹாபின்னு சொல்லி சொல்றாங்க. வாட் இஸ் யுவர்ஸ்? உங்களோட ஹாபி என்ன அப்படின்னு சொல்றாங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அதை பத்தி. ஓகேங்களா? ஓகே, இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய கேரக்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேரக்டர் இஸ் வினோத். ஓகே, see the picture. The topic is do it yourself அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. Okay, the boy is introducing himself. Hi, I am Vinod. Okay, hi, I am Vinod. When I was young, நான் எப்போ ரொம்ப சின்ன குட்டி பையனா இருந்தனோ அப்போ, ஈவன் இப்பயும் அவர் அப்படிதான் இருக்காரு. My parents and other elders did everything for me. அவரோட பேரண்ட்ஸும் அவங்களோட பெரியவங்க, மேபி அக்கா அண்ணா அது மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க தான் அவரோட எல்லா ஒர்க்குமே செஞ்சு கொடுத்தாங்களாம். ஓகே, நவ் இப்போ என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கலாங்களா? I wash my own clothes. ஓகே, அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட துணியை அவரே துவைச்சுக்கிறாராமா. ஓகேங்களா? I fold all clothes neatly. அதுக்கப்புறமா அவரோட துணி எல்லாத்தையுமே எடுத்து அவரே அழகா நீட்டா மடிச்சு வச்சுப்பாராமா. I love to do my work on my own. அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா. என்ன ரொம்ப பிடிக்குமானா அவரோட வேலை எல்லாமே அவரே செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. ஓகேங்களா? I am a die-kit. அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் ஏ டைகிட். டைகிட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the topic is do it yourself. அதுதான் டைகிட். ஓகேங்களா? என் வேலையே நானே செஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் டைகிட். சூப்பரா இருக்கு இல்லைங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேர் ஹாபிஸ் அப்படின்னு சொல்லி வினோத் நம்மளுக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் அவரோட ஹாபிஸ் என்ன அப்படிங்கிறதையும் நமக்கு இப்போ சொல்ல போறாரு. ஓகேங்களா? ஓகே, அடுத்து அவரோட இன்னொரு ஃப்ரெண்ட் யாருன்னு பார்க்கலாங்களா? அடுத்து ஹாய், ஐ எம் ரோசி. ஸோ ரோசி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? I learned to ride a bicycle when I was 9 years old. அவங்களுக்கு 9 வயசு இருக்கும் போதே அவங்க என்ன கத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்களாமா? பைசைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? I ride my bicycle every day. ஸோ டெய்லியும் அவங்களோட ஹாபி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரீ டைம்ல பைசைக்கிள் ஓட்டுறது தான் அவங்களோட ஹாபி. ஓகேங்களா? ஐ என்ஜாய் சைக்கிளிங். அவங்களுக்கு என்ன பிடிக்குமா? சைக்கிள் ஓட்டுறது ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, அது ரொம்ப சந்தோஷமா செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் யாருன்னு பார்க்கலாம். ஹாய், ஐ எம் மேகலை. அடுத்தது யார் சொல்றாங்க? மேகலை. ஐ ஸ்விம் த எல்டர்ஸ் இன் எ வெல். ஓகே, ஐ ஸ்விம் வித் எல்டர்ஸ் இன் எ வெல். ஓகேங்களா? அவங்க என்ன பண்றாங்க? அவங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோட சேர்ந்து ஸ்விம் பண்ணுவாங்க கிணத்துல. அதுதான் அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஐ கம்பீட் வித் தெம். நான் அவங்க கூட சேர்ந்து போட்டி போட்டு நான் ஸ்விம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேக்கா? ஐ எம் ஃபாண்ட் ஆஃப் ஸ்விம்மிங். அதே மாதிரி அந்த ஸ்விம்மிங் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து யார் வராங்க பார்க்கலாங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ். ஹாய், ஐ எம் ஜேம்ஸ். ஹாய், ஐ எம் ஜேம்ஸ். ஐ ஹாவ் மை ஓன் கார்டன். அவருக்கு என்ன இருக்கு? சொந்தமா ஒரு தோட்டமே வச்சிருக்காங்க. ஐ வாட்டர் இட் எவ்ரிடே. நான் தினமும் என்ன பண்ணுவேன்? அதுக்கெல்லாம் போயிட்டு தண்ணி விடுவேன். ஐ லவ் கார்டனிங். எனக்கு ரொம்ப ரொம்ப கார்டனிங் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்படி பாத்தீங்களா அழகா செடியெல்லாம் வச்சிருக்காரு, தண்ணி எல்லாம் ஊத்திட்டு இருக்காரு இல்லைங்களா? சூப்பர். அடுத்து பாத்தீங்கன்னா ஹாய், ஐ எம் ஆலியா. அடுத்து யாரு? ஆலியா. ஐ சீவ் மை டோன் கிளாத்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களோட ஃப்ரீ டைம்ல பாத்தீங்கன்னா அவங்களோட கிழிஞ்ச துணியெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து தேய்ப்பாங்க. சூப்பரான ஹேபிட் இல்லையா? நம்ம எல்லாம் கிழிஞ்ச தூக்கி போட்டுடுறோம். பட் அவங்க பாருங்க எவ்வளவு ஒரு சின்சியரா எடுத்து அழகா அதெல்லாம் செய்யறாங்க. ஐ ஹெம் த பார்டர். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னாக்கல அந்த பார்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில துணிகள்ல பிரிஞ்சு வந்துடும். அதை இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் கிளீனா தைச்சு எடுத்து வைக்கிறாங்க. ஐ எம் ஆல்வேஸ் கீன் டு ஸ்டிச். அவங்களுக்கு எப்பயுமே ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்றது, ரொம்ப தைக்கிறதுன்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பரா இருக்கு இல்லைங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜு. ஹாய், ஐ எம் ராஜு. ஐ ஹெல்ப் மை கிளீனிங் கிரைன்ஸ் அண்ட் செரில்ஸ். அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளீனிங் ரொம்ப பிடிக்கும். அந்த கிரைன்ஸ், தானியங்கள், அதே மாதிரி பருப்பு வகைகள் இதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி கொடுக்கறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? ஐ எம் குட் அட் குக்கிங். எனக்கு என்ன பிடிக்கும்? நான் குக்கிங் கூட பண்ணுவேன். ஐ லைக் ஸ்லைசிங், கட்டிங் ஆர் சாப்பிங். அதே மாதிரி அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா
கட் பண்றது, ஃப்ரூட்ஸை கட் பண்றது, வெஜிடபிள்ஸ் கட் பண்றது, இதெல்லாம் ஸ்லைஸ் பண்ணி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ லைக் ஸ்லைசிங், கட்டிங் ஆர் சாப்பிங் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐ ப்ரிப்பேர் எ ஃபியூ சிம்பிள் டிஷ்ஷஸ். அதே மாதிரி கட்டிங் மட்டும் கிடையாது, சின்ன சின்ன சிம்பிள் டிஷ்ஷஸ் கூட நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்கு இல்லையா? ஸோ உங்களுக்கு ஹாபிஸ் இல்லை அப்படின்னா இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க உங்களோட ஹாபிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா குட்டீஸ்? அண்ட் ஷேர் இட். அடுத்து பாருங்க, க்ளோசரியில் உங்களுக்கு 4 மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. டைக் இட் மீன்ஸ் டூ இட் யுவர் செல்ஃப், சம் ஒன் ஹூ டஸ் எனி work on their own. Sieve, making stitches with a needle. Cereals, grains used for food. Slicing, cut into slices. Okay குட்டீஸ், book back exercise கூட நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் match their hobbies. Okay, the picture shows cycling, so the word cycling is in the second column, so you have to make a match. Okay, the second picture is gardening, the third word is gardening. Okay, the third picture is swimming, the first word is swimming. I hope you have to match it perfectly. Okay, the next one, choose the correct answer. Dash is a do it yourself kid. அதாவது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் இஸ் அமுதன், வினோத், அரசன். I think வினோத் இல்லையா? வினோத் is do it yourself kid. Okay, அடுத்து ரோசி dash a bicycle. ரோசி rides, folds, swims. So ரோசி ரைட்ஸ் ஏ பைசைக்கிள். ரோசிக்கு பைசைக்கிள் ரைட் ஓட்டுறதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? ராஜு லவ்ஸ் சைக்கிளிங், டிரைவிங், குக்கிங். லாஸ்ட் கேரக்டர் பார்த்தோம் இல்லையா? ராஜு லவ்ஸ் குக்கிங். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஓகே, லிசன். ஹூ சீவ்ஸ் த க்ளோத்? ஹூ சீவ்ஸ் த க்ளோத்? ஓகே, இங்க பிக்சர்லயே நமக்கு இருக்கு, இந்த பேஜ் நம்பர் 100ல பாத்தீங்கன்னா இருக்கும். ஆலியா, ஆலியா சீவ்ஸ் த க்ளோத். ஆலியா தான் துணியெல்லாம் ஸ்டிச் பண்ணுவாங்க. ஓகேங்களா? வாட் டஸ் மேகலை டூ வித் எல்டர்ஸ்? மேகலை ஸ்விம்ஸ் வித் எல்டர்ஸ். அவளுக்கு பெரியவங்களோட சேர்ந்து ஸ்விம் பண்றது பிடிக்கும். ஹவு டஸ் ராஜு ஹெல்ப்ஸ் ஹிஸ் மதர்? ராஜு ஹெல்ப்ஸ் டு கிளீனிங் த கிரைன்ஸ் அண்ட் cereals. ஓகே, ராஜு ஹெல்ப்ஸ் டு கிளீனிங் த கிரைன்ஸ் அண்ட் cereals. வாட் டஸ் எ டை கிட் ரெஃபர் டு? It refers do it yourself. Okay, do it yourself. What is your hobby? What is your hobby? My hobby is reading. So you have to fill up in this dash what is in your hobby, kids. Okay, thank you.